ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு பரிமாறுற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது சிம்பிளாக 5-10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சட்னி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்றேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 6 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்துடுறேன். சின்ன சைஸ் இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி அப்படியே லைட்டாக வதங்கி வரட்டும். இது கூடவே பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். தக்காளி இந்த எண்ணெயிலே அப்படியே மசிய வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்றேன். இந்த எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் அப்படியே வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். சட்னிக்கு வதக்கி வச்ச பொருள் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியோடு சேர்த்துட்றேன். சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துடலாம். 2 பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது சுட சுட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.